ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் இட்லி தோசைக்கு தொட்டுக்க ரொம்ப டேஸ்ட்டான ஆனால் சிம்பிளாக செய்யக்கூடிய தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 5 பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது என்னெல்லாம் அரைக்கணும்னு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். தேங்காய், முந்திரி பருப்பு, பெருஞ்சீரகம், சீரகம், வெங்காயம் கொஞ்சம். இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு, 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை மெலிசாக நறுக்கி வச்சுருக்கேன். பொரிஞ்சதுக்கப்புறமா அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துடலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதையும் வெங்காயத்தோடு சேர்த்துடலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். வாசத்துக்கு இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை கழுவி சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு, அதுவும் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இருந்தால் கூட போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடணும். கொஞ்சம் நல்லா வதங்கும் போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நிறைய வேண்டாம், காலையில் கும்முன்னு சாப்பிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கணும், நல்லா மசிஞ்சிடணும். அதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு கூட நல்லா வதக்கலாம். உப்பு போட்டு வதக்கும்போது நல்லாவே வதங்கிடும், சீக்கிரமாக வதங்கும். அதுக்காக தான் உப்பு ஃபஸ்ட்டே சேர்த்துக்கிறது. இப்போ கொஞ்சம் போட்டிருக்கேன், பத்தலைன்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி உப்பு போட்டு வதக்கும்போது நல்லா கரைஞ்சிரும். தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரம் மசிஞ்சிரும், தக்காளியும் நல்லா மசிஞ்சிரும். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு காரம் எல்லாம் போட்டுக்கலாம். நான் டிஃபனுக்கு அப்படிங்கிறதுனால நான் ரொம்பலாம் காரம் சேர்க்க போகிறதில்ல, லிமிட்டாக மைல்டாக சேர்த்துக்கிறேன். அதனால் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த 3த்தையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இதுக்கு வேறு எந்த தூளும் ஆட் பண்ணலை. ஏற்கனவே பட்டை சாமான்லாம் போட்டு தாளித்ததுனால இதுவே போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம், அதனால் இதுவே போதும். இதுவே நல்ல வாசமாக கமகமன்னு இருந்தது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, நம்ம எடுத்து வச்சு அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் பேஸ்ட்டு, முந்திரி பருப்பு, பெருஞ்சீரகம், சீரகம், வெங்காயம், தேங்காய்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸி கழுவியே ஊற்றிடலாம். மிக்ஸி ஜார்லேயே நிறைய தேங்காய் இருக்கும், அதை நல்லா கழுவி இல்லை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கொதிக்க விட்டுறணும். பார்க்க இப்போ வெள்ளையாக இருக்குது. நல்லா கொதித்து காஞ்சதுக்கப்புறமா அது கலர் மாறி வரும். தேங்காய் சேர்த்ததுனால, முந்திரி எல்லாம் சேர்த்ததுனால இந்த கலரில் இருக்குது. நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறமா மூடி கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போது நம்ம உப்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சரி பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பெல்லாம் போட்டு திருப்பியும் மூடி வச்சிடலாம். இப்போவே வாசமாக இருக்குது, நல்ல வாசமாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ திறந்து பார்க்கும்போது பாருங்கள், கலர்லாம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இது இட்லி தோசைக்கு தொட்டுக்க நல்லாயிருக்கும், பூரி சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிடலாம். ஏன்னா ரொம்ப திக்காக இருந்ததுன்னா இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு இப்படி ஊற்றி சாப்பிட்டு நல்லா பெரட்டி சாப்பிடக்கூட நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா வேணுனாலும் தூவிக்கலாம், கொத்தமல்லி இருந்தாலும் தூவிக்கலாம். வாசத்துக்கு எது வேணுனாலும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி போட்டு இறக்கிக்கலாம்.
இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.